ஆனால் 2009 யுத்தம் முடிவுக்கு வந்தது. அதன் பிறகு புது எதிரி ஒருவனை அவர்கள் தேடினார்கள். அதுவும் சாதாரண நடைமுறைகளுக்கு ஊடாக அல்ல, மிக தெளிவாக புலனாய்வு தகவல்களுக்கு அமைவாக திட்டமிடப்பட்டு புதிய எதிரியொருவனை உருவாக்கினார்கள். ஏனெனில் அவர்களுக்கு ஒரு எதிரி தேவைப்பட்டான். படிப்படியாக அந்த எதிரி வெளியே வர தொடங்குகின்றான். எப்படி? 2050 ஆண்டளவில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையினராக போகின்றனர், சிங்களவர்கள் சிறுபான்மையினராக போகின்றனர் என்ற உரையாடல் ஒன்று உருவாக்கப்படுகின்றது. அதன் மூலம் முஸ்லிம்களுக்கு எதிரான அரசியல் ஒன்று உருவாகின்றது. அதன் பிறகு வருகின்றது மலட்டுத்தன்மை ஏற்படுத்தும் கொத்துரொட்டி கதை. உலகிலெங்குமே கொத்துரொட்டி சாப்பிட்டு மலட்டுத்தன்மை உண்டானதாக வரலாறு இல்லை. ஆனால் இலங்கையில் கொத்துரொட்டி சாப்பிட்டு மலட்டுத்தன்மை உண்டானதாக சொல்ல தொடங்கினார். அத்தோடு நிற்காமல் முஸ்லிம் வியாபாரிகளின் புடவை கடைகளில் சிங்கள பெண்களுக்கு மலட்டுத்தன்மையை உண்டாக்கும் உள்ளாடைகள் விற்கப்படுகின்றன என்றார்கள். உலகில் எங்கேயும் உள்ளாடைகளால் மலட்டுத்தன்மை உண்டானதாக சரித்திரமில்லை. ஆனால் இலங்கையில் இந்த பெரிய மனிதர்கள் இதனை கண்டுபிடித்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு எதிரியொருவன் வேண்டும். தங்களது அரசியலை செய்வதற்கு எதிரியொருவன் அவசியமாக இருந்தது. அதன் பிறகு மலட்டுத்தன்மை உண்டாக்கும் முஸ்லிம் வைத்தியர்கள் வர தொடங்கினர். ஏனென்றால் அவர்களுக்கு எதிரியொருவன் மிக அவசியம். அதன் பிறகு ஈஸ்டர் தாக்குதல் என்பது நடந்தது. இன்றும் அது பற்றி பாரிய சந்தேகம் இருக்கின்றது. ஈஸ்டர் தாக்குதலின் பிறகு என்ன நடந்தது? எதிரியை பெருப்பித்து காட்ட ஆரம்பித்தார்கள். எதிரியை மிகவும் கொடியவனாக காட்ட ஆரம்பித்தார்கள். எதிரி ஏற்படுத்திய அழிவை பெருப்பித்து காட்ட ஆரம்பித்தார்கள். இப்படித்தான் 2019 ஆண்டளவில் மீண்டும் புதிய ஒரு எதிரி தோன்றுகின்றார். அது யார் என்றால் முஸ்லிம்கள். ஈஸ்டர் தாக்குதல் நடந்தது 2019 ஏப்ரல் மாதம் 21 உடனே ஏப்ரல் 25 கூறப்படுகின்றது, எதிரியை வீழ்த்தும் வீரன் கோடபாய ராஜபக்ஷ இருக்கிறார் என்று. நான் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடப் போகிறேன், நான் முஸ்லிம் அடிப்படைவாதத்தை தோற்கடிப்பேன் என்றார் அவர். இவ்வாறுதான் அவர்கள் ஒரு எதிரியை உருவாக்கினர். அந்த எதிரியை உருவாக்கி என்ன செய்தனர்? எதிரிக்கு எதிராக ஒரு வீரனை உருவாக்கினர். இரண்டும் அவர்களுடைய கற்பனை, இரண்டும் ஊடகங்களின் கற்பனை. எதிரியை உருவாக்குவதும் ஊடகம், எதிரிக்கு எதிரான வீரனை உருவாக்குவதும் ஊடகம். ஆனால் 2 வருடங்கள் கழியும் போது தெரிந்ததுதானே அவர்களது வீரன் என்று கூறியவர் எப்படிப்பட்ட ஒரு வெற்று, ஒரு சோளக்காட்டு பொம்மை என்று. அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால் கற்பனையான சூழல் ஒன்றை உருவாக்கினார்கள். கட்டம் கட்டமாக எதிரி ஒருவரை அவர்கள் உருவாக்கினார்கள். அது கற்பனா ரீதியில் உருவாக்கப்பட்ட ஒரு எதிரி, அவர்களாலேயே உருவாக்கப்பட்ட எதிரி. அப்படி எதிரியை உருவாக்கி என்ன செய்தார்கள்? அடுத்ததாக ஒரு வீரனை எதிரிக்கு எதிராக உருவாக்கினார்கள். அதன் பிறகு ஏனைய அனைத்தும் மறக்கடிக்கப்பட்டன. மிக் விமான வியாபார ஊழல் மறந்து போனது, பத்திரிகையாளர் லசந்தவின் படுகொலை மறந்து போனது, ரகர் விளையாட்டு வீரன் தாஜுதீனின் படுகொலை மறந்து போனது, சீன நிறுவனங்களில் இருந்து கையூட்டு பணம் பெற்றுக் கொண்டது மறந்து போனது, சாராய தொழிற்சாலைகள் இருந்து கொள்ளையடிக்கப்பட்டவை மறந்து போனது. ஏன்? முஸ்லிம்களுக்கு எதிராக வீரன் ஒருவனை அவர்களுக்கு தேவைப்பட்டான். அதன் பிறகு என்ன நடந்தது? 2019 எல்லா வாக்குகளும் அந்த இடத்தில் குவிந்தன. இவர்கள் வரலாற்றில் என்ன செய்தார்கள்? அவர்களாலேயே ஒரு எதிரி உருவாக்கப்பட்டு அவர்களாலேயே ஒரு வீரன் உருவாக்கப்படுகின்றார். இதுதான் அவர்களுடைய அரசியல். அதனால் என்ன நடந்தது? தமிழ், சிங்கள, முஸ்லிம் மக்களிடையே சந்தேகம் வலுவடைந்தது, நம்பிக்கையின்மை அதிகரித்தது, கோபம் அதிகரித்தது, பழிவாங்கும் உணர்வு